இது டோம்ஸ் க்ரூவ் எரேசர். இதனுடைய விலை ரூ. 25 மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது ஒரு யூனிக்கான வித்தியாசமான எரேசர்னு தான் சொல்லணும். சைனா ப்ராடக்ட் நிறையா வித்தியாசமான எரேசர் கொண்டு வந்ததுனாலும் டோம்ஸில் இது ஒரு ரீஃபில்லிங் எரேசர் அந்த மாதிரி கான்செப்டில் வச்சுருக்காங்க. அதாவது லெட் பென்சில், மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் லெட்டுக்கு பதிலாக இந்த எரேசரே அவங்க 2 கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 3 எரேசர் இருக்குது. ஒரு பென் டைப் டிஸ்பென்சர் இருக்குதுன்னு தான் சொல்லணும். எரேசரும் நல்ல க்ரிப்புக்காக ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எரேசர் ரூ. 3 வாங்குவோம். அது கொஞ்ச நாளில் சுற்றி கருப்பாயிரும், அப்புறம் திரும்ப வேறு வாங்குவோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு திரும்ப வாங்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு தடவை வாங்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ரொம்ப லென்த்தியான அந்த பென் மாதிரி இருக்கிறனால அதை பேனா மாதிரியே ஒரு பாக்ஸில் யூஸ் பண்ணுறதுன்றதும் சிலருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே இன்னொரு சிலருக்கு வந்து பெரிய ரப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது பென் மாதிரி இருக்குது பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டிசைன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல எரேசர்னு தான் சொல்லணும். எரேசிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலான எரேசர் எப்படி இருக்கோ அதே தான். டஸ்ட் ஃப்ரீனாலும் அதில் டஸ்ட் மாதிரி கருப்பு வர தான் செய்யும். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.